ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாலி எம்கே விலாக்ஸ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தங்கச்சி மதியானம் வீட்டுக்கு கூப்பிட்டுருந்தா. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து பிரியாணி பண்ண போகிறோம்க்கா, நீங்களும் வாங்கக்கா அப்படின்னா. ஸோ இன்னைக்கு நம்ம அங்கே தான் போக போகிறோம். வாங்க, இன்னைக்கு என்னெல்லாம் ஃபன் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். போதும் பர்வீஸ், குளிப்போமா? குளிச்சு சித்தி வீட்டுக்கு போமா? இன்னைக்கு நானும் பர்வீஸ் தான் தங்கச்சி வீட்டுக்கு போக போகிறோம். அதுக்கு முன்னாடி நாங்கள் ரெடியாக போகிறோம். இன்னைக்கு சண்டே அப்படிங்கிறதுனால நான் தலைக்கு கத்தாழை போட போகிறேன். கத்தாழையும் சின்ன வெங்காயம் போட்டு நம்ம இது பண்ணலாம், தலை குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக போட்டிருக்கேன். இனிதான் கொஞ்சம் அரைக்கணும். கத்தாழை ஜெல்லும் அப்புறம் சின்ன வெங்காயம், ஒரு 4 சின்ன வெங்காயம் அதை போட்டு நல்லா நம்ம அரைச்சி தலையில் கொஞ்சம் நேரம், ஒரு அரை மணி நேரம் நம்ம தலையில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தலை குளிக்க போகிறோம். முடி ரொம்ப கொட்டுது இந்த வெயிலுக்கு. மண்டே ரொம்ப ஹீட்டாக இருக்குது. ஸோ நம்ம வாரத்தில் ஒரு நாள் இதுமாதிரி கத்தாழை நம்ம தலைக்கு போட்டு குளிக்கும்போது நம்மளோட தலையில் உள்ள ஹீட் எல்லாமே நல்லா குறையும். ஸோ இன்னைக்கு நான் அதான் போட போகிறேன். வாங்க. நல்ல தண்ணி ஆயிட்டு. ஆமா, கத்தாழை அரைச்சாச்சு. இனி இது தலைக்கு அப்ளை பண்ண போறேன். வாங்க இப்ப நம்ம அப்ளை பண்ணலாம். பாருங்க, கொஞ்சம் தண்ணி மாதிரி தான் இருக்கு. இதை நம்ம தலையோட இந்த மண்டையில அப்ளை பண்ணணும். சின்ன வெங்காயம் கத்தாழை தலைக்கு தலைமுடிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. சின்ன வெங்காயம் நம்ம தலைக்கு போடும்போது நிறைய புது முடி வளர வைக்கும். இந்த கத்தாழை உடம்புக்கு ரொம்ப ரொம்ப குளிர்ச்சி. தலையில உள்ள சூட்டுனால முடி கொட்டுறது எல்லாமே அது தவிர்க்கும். நல்லா இப்படி ஹேரை மசாஜ் பண்ணுங்க. நம்ம இதுல வெங்காயம் போடுறதுனால கண்ணு எரியும். கண்ணு எரியும். பாருங்க முடி எப்படி கொட்டுது தெரியுதா? கண்ணீர் இப்போ நம்ம தலையில எல்லா இடத்துலயும் அப்ளை பண்ணியாச்சு. இன்னும் ஒரு 15 மினிட்ஸ் இல்லைன்னா ½ அன் ஹவர் விட்டுட்டு நம்ம ரெடியாக குளிச்சுட்டு வந்துடலாம். பர்வீஸ் என்ன பண்ற? விளாண்டுட்டு இருக்கியா? குளிச்சு ரெடியாக வேண்டாமா சித்தி வீட்டுக்கு? சரி, அப்பா அம்மா போயிட்டு வரேன். அப்ப எந்தி குளி.
பக்கத்துல இருக்கா? நான் வச்சிருக்கி உள்ள உள்ள கடைக்கு போகணும். பைசா உள்ள வைக்கணும். அதான் இது யார்கிட்ட இருந்து பழகனா? பாக்கெட் பாக்கெட்டுக்குள்ள போகும்ல அந்த இது. இடுப்புல கை வைங்க. ஜானி ஜானி எஸ் பாப்பா சொல்லு. Telling lies. Open your mouth. என்னது? என்ன பண்ண? நீ சொல்லக்கூடாது, அவன் தான் சொல்லுவானா. அண்ணா அண்ணா பூச்சாண்டி அண்ணா அண்ணா நிக்காம அடிச்சுட்டாங்க பூச்சாண்டிய. Oh no! அந்த அழுது போச்சு. அடி பிடிச்சிட்டியா? ஆனா பூச்சாண்டி நான் பிடிச்சிட்டேன். பாபா பூச்சாண்டி ஆகாஷ் மாமா அடிச்சிட்டாங்க. அப்படியா? அப்பா வந்து வேலைக்கோ கீரை குழம்பு வைக்கானா? சரி, அப்ப பர்வீஸ் நம்ம விட்டு போயிருவோம். பர்வீஸ் சோறு வாங்கினாதான் பர்வீஸை கூட்டிட்டு போகணும். தள்ளக்கூடாதா? அப்ப வாங்க சோறு வாங்க. அப்ப போ போ. முன்னூறு வெளியே போட்டு நீதான் சாப்பிடாம இருக்க. ஒண்ணுதான் அடிக்கணும் கம்பெடுத்து. சித்தி அடிக்க வர நீ. ஒரு வாய் சோறு வாங்க. நாங்கள் இப்போ குளிச்சு ரெடி ஆயாச்சு. இனிமேட்டு வாங்க நம்ம வந்து தங்கச்சி வீட்டுக்கு போகலாம். அரே சித்தி வீடு எங்க இருக்கு கண்டுபிடி. வீடு மாறி போட்டா வீடு அது இல்ல. சித்தி எங்க நிக்க, எந்த வீட்டுல ஏறி போற? இப்படி போ, இங்க இருக்கு வீடு. இந்த ஷாலினிகா vlog போயிட்டு இருக்கு. வாவ் அஜி, இதெல்லாம் நீயாச்சு பண்ண?
டேஸ்ட் பார்ப்போம். ஒரு பக்கம் பிரியாணி வெந்திருக்கு, ஒரு பக்கம் முட்டை வேகுது, ஒரு பக்கம் சிக்கன் புரியுது. அப்படியே அங்க போங்க. உங்களுக்காக வெட்டுறதுக்காக என்ன வீடியோ எடுங்க. நான் எல்லாம் செஞ்சுட்டேன், உங்களும் சும்மா விட்டுருவேன் மட்டும் சாலி எம்கே விளாக் நினைக்க கூடாது. வெங்காயம் ஊறப்பட்டிருக்கேன், கத்தி எடுத்து வச்சிருக்கேன், பாத்திரம் எடுத்து வச்சிருக்கேன். என்ன பண்றீங்கன்னா அதான் பொறுப்புடன் சீக்கிரமா வந்தேன் நானு. உட்காந்து வெட்டுங்க. ஏய் வா வெட்டு. எப்படி சும்மா விட்டு செஞ்ச பிரியாணி அங்க தலையே விளாக ஓடிட்டு இருக்கோம். எஸ் வாங்க எங்க வீட்டுக்கு. எங்க வீட்டுக்கு ஷாலி எம்கே விளாக் அப்படின்னு ஒரு விளாக் வந்திருக்காங்க. அது இவங்கதான். அவங்க என்ன நினைச்சாங்கன்னா சும்மா சும்மா சாப்பிட்டு போலாம் நினைச்சாங்க. அதுக்கு வாய்ப்பு வந்து ஷாலி எம்கே விளாக் சரிங்களா, அதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுலயும் நிறைய வந்து விளாக்ஸ் வரும், அதுலயும் அஜிலா வருவா. சோ அவளுக்காக வீடியோ பாருங்க. அங்க ஒருத்தன் தனியா ஆடிட்டு இருக்கான், எதுக்குன்னே தெரியல. அஜி அவங்க இதுக்கு வேகமா அஜி கிட்ட பேசிட்டு தயிர் பச்சடிக்கு வெங்காயம் தாளிக்கிற மாதிரி எடுத்தேன். தண்ணி கொடுங்க. பார்த்துக்கோங்க, இதான் இயற்கை, எங்க அக்கா வீட்டு இயற்கை. பரிவிஸ் எங்கம்மா போற? எங்க போற நீ? உங்க பையன் கீழே இறங்கியா மேலே ஏறியா? செப்பல கிளத்து, செப்பல கிளத்துல, செப்பல கிளத்து. ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் எடுத்தாங்க. தயிர் பச்சடி ரெடியாக போகுது. பாரு அஜி, உனக்காக எவ்வளோ வெங்காயம் வச்சுருக்கேன். கண்ணே இதுக்காக இந்த கண் எரியுதா? இவ்வளோ நேரம் நான் இவ்வளோ வெங்காயம் வெட்டியிருக்கேன், எனக்கு கண்ணே எரியல. ஆனால் எனக்கு எரியுது. எப்படி? எனக்கு ஆக்சுவலி வந்துச்சு. தண்ணியில் போட்டு வச்சிருந்தா, அதனால எனக்கு கண்ணே எரியுது. எப்படி ரெடி ஆயிடுச்சு. ஓகே, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், என்னோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்க. அதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ வருவாங்க பாருங்க. வாங்க ஹாய். வாங்க அஜியோட ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். அஜி ஒருத்தர் படிக்கல, மதிக்கல, யாருமே மதிக்கல. வீட்டுக்கு போடுவேன். மிதிப்போம். எனக்கு தெரியவே மாட்டேது. நாங்களும் பிரியாணி செஞ்சிட்டோம். நீயா செஞ்ச? யார் செஞ்சோம்? எத்தனை மணிக்கு வந்த? நான் காலைல 7 மணிக்கு. அஜி காலைல வந்துட்டனோ? ஆமா, எல்லாம் சேர்ந்து வந்தீங்களா? நான் மட்டும், அவன் நானு சம்பத் 3 பேர். ஓ சரி சரி. பாப்பா எப்படி வந்திருக்குன்ட்டு. நல்லா வேணா அக்கா பண்ணாங்க. அஜியும் அவளோட ஃப்ரெண்டும் சேர்ந்து வந்து பிரியாணி வந்து காலையிலேயே கொஞ்சம் சீக்கிரமாகவே செஞ்சுட்டாங்க. செஞ்சுட்டு அஜி சர்ச்சுக்கு போகிறதுனால ஸோ காலையிலே செஞ்சுட்டாங்க. நாங்கள் வந்து ஒரு 12 o'clock போல் அஜி வீட்டுக்கு போனோம். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அவங்க எல்லாத்துக்குமே வந்து கொஞ்சம் இடம் வந்து ரொம்ப தூரம். ஸோ அவங்க எல்லாம் கரெக்டாக ஒரு 12-12:30 போல் வந்தாங்க.
ஸோ நாங்கள் எல்லாம் வரும்போது எல்லாமே ரெடியாக இருந்துச்சு. ஜெனிக்காக தான் வெயிட்டிங்கு. மெயினாக வந்தது ஜெனியோட பாப்பா, அவங்களோட ஃப்ரெண்டுக்கு வந்து குழந்தை பிறந்திருக்கு. ஸோ அதை பார்க்குறதுக்காக எல்லோரும் வந்திருக்காங்க. ஸோ ஜெனிக்காக நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அவள் வந்ததுக்கப்புறமா அப்புறம் எல்லாருமே சேர்ந்து நாங்கள் ஒன்றா சாப்பிட்டோம். பிரியாணி வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. அஜி சூப்பராக பண்ணியிருந்தேன். என்ன நீ மட்டும் வர? பேபி எங்க? என்னோட சைல்ட்ஹுட் பெஸ்ட் ஃப்ரெண்ட். பேபி பக்கத்துல எல்லாரும் வந்திருக்காங்க. எங்க வீட்டுக்கு சைல்ட்ஹுட் பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஓகேவா? ரொம்ப நாளைக்கு அப்புறம், பல வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்கு நம்ம இப்பதான் குளிச்சு எடுத்து ரெடி ஆகி பலபலன்னு வந்திருக்க. ஆமாக்கா. வெல்கம் வெல்கம். பாப்பா அழுங்கடா, ஒரே லூஸ் மோஷன். ஏதோ எங்கெல்லாமோ பாட்டுலாம் போடுவாங்க, என்ன சொல்லுவாங்க? ஐயோ நல்லா கண்ணன் கொடுக்காம பாத்துக்கோ, அப்புறம் வீடியோ ஃபுல்லா நீ தான் இருப்ப. வாய் ஓபன் பண்ண வீடியோ ஃபுல்லா நீ தான் இருப்ப. யூடியூபரை வச்சுட்டு வந்து மாட்டிக்கிட்டேங்க. வாய மூடிக்கிட்டோம். எப்பவுமே ஜெனி பக்கத்துல அவ போட்டோ எடுக்கும் போதா இருந்தாலும் சரி, அவ கீழே உட்கார்ந்து இருந்தாலும் சரி, அவளை மறைக்கிறதுக்கு நான் உட்கார்ந்து. எல்லாத்தையும் சேர்த்து வச்சு கொடுத்துருங்க. இது பிள்ளைக்கு வைங்கப்பா. சிக்கன் முட்டை சேர்த்து வச்சு கொடு. என்ன பண்ணிட்டு இருக்க? அண்ணாக்கு முட்டை அதெல்லாம் சேர்த்து வச்சு கொடு. அவ அத வந்து போட்டோ எடுத்து போடுவா. அப்படி எல்லாம் சேர்த்து வச்சு கொடுங்க. சிக்கன் வைங்க, முட்டை வைங்க, அந்த கூட்டு வைங்க. நமக்கு நாளைக்கு தான் வரும். அது வையா என்ன நீ எடுத்து வை. ஆக்சுவலி சொல்ல பிரியாணி யார் பண்ணாங்க? ஜெனி பிரியாணி எப்படி இருக்கு? ஸ்டார்ட் பண்ணல. ரெடி 1 2 3 ஸ்டார்ட். அஜேகா பண்ணாங்க. பிரியாணி யார் பண்ணா? பிரியாணி யார் பண்ணாங்க? அஜேகா பண்ணாங்க. இது ஒரு நிமிஷம். நீ கேளு. அதுமா நான் இல்ல. எத்தனை பாக்க ரெடி ரெடி. பிரியாணி யார் பண்ணா? அஜேகா சவுண்டா பேசினா இங்க கேட்கும். நக்கினி மைக் தந்துறோம். சரி பாஸ் பண்ணு. பிரியாணி யார் பண்ணா? அஜி கேக்க சொன்னாங்க. அவதான் பண்ணால டேஸ்டா இருக்கு சொல்ல சொன்னா. எல்லாம் அம்மா சொல்லுங்க. ஆமா. Oh no! அவன் பரிசு வச்சிருந்தாளா? இல்லையா? சரி பாப்போம். எக்ஸ்ட்ரா வந்து பிளாக் கரண்ட் இதுக்கு ரெண்டு பிளாக் கரண்ட். எனக்கு ஒண்ணு பட்டர்ஸ்காட்ச் ஒரு பிளாக் கரண்ட். அது எக்ஸ்ட்ராவா? அஜி எனக்கு டப்பால இருக்குது. அஜி அஜி ஸ்வீட்ல ஐஸ்கிரீம். ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம் வாங்கிக்கோ. ஸ்வீட்டி ஐஸ்கிரீம் வாங்கிக்கோ. பிளாக் கரண்ட் வாங்க. பிளாக் கரண்ட் காட்டி நான் பார்த்து எடுத்துக்கிறேன். நாங்கள் எல்லோரும் சாப்பிட்டு முடித்தோடனே அப்புறமேட்டு வந்து எல்லோரும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு அப்புறம் ஜெனி பாப்பாவை பார்க்கறதுக்கு ஜெனி வீட்டுக்கு எல்லாருமே கிளம்பிட்டோம். நாளைக்கு வீடியோ பாரு. நாளைக்கு இல்லை, எல்லாத்தையும் தான் எடுக்கேன், ஒன்று மட்டும் இல்லை. போங்கடா இடையெல்லாம். வீட்டுக்கு வந்தோம். நாங்க எல்லாரும் ஜெனி வீட்டுக்கு வந்து
இதெல்லாம் போடுறேன். யூடியூப்ல போடுறோம். நாங்க எல்லாரும் சாப்பிடுங்க, வாங்குங்க, வாங்கியா சாப்பிடுங்க. சாப்பிடுங்க, வாங்கி சாப்பிடுங்க. அப்படி தர மாட்டேன். நான் அதை நல்லா தந்தேன். அல்றியம்மா வா, அஜி வா, உங்களெல்லாம் சேர்ந்து போட்டோ எடுப்போம். ஆமா, எல்லாரும் உங்களுக்கு அக்கா வாங்க. வா, வா, அவங்க இந்த நாள் எங்களுக்கு ரொம்ப ஃபன்னாக ஜாலியாக சூப்பராக போச்சு. அஜியோட பிரியாணி வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அஜியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பால்லாம் வந்து என்ஜாய் பண்ணோம். இந்த வீடியோ பார்த்து நீங்களும் என்ஜாய் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி சூப்பரான வீடியோஸ் பார்க்குறதுக்கு என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.